வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க தயாரிப்பு ரகசிய ஆயுதம் என்று கருதப்பட்ட ஏவுகணை ஒன்று முதல் தடவையாக சிரியாவில் பயன்படுத்தப்பட்டது. வடமேற்கு சிரியாவில் புதிய இலக்கு தாக்குதல் ஒன்றில் அமெரிக்க தயாரிப்பு ரகசிய ஆயுதம் என்று கருதப்பட்ட AGM-114R9X ஹெல்ஃபயர் ஏவுகணையின் பயன்பாடு நிகழ்ந்ததாக தெரிகிறது. இந்த ரக ஏவுகணை இதற்கு முன் சிரியாவில் பயன்படுத்தப்பட்ட போது அதிமுக்கிய நபர்களை தாக்கவே பயன்படுத்தப்பட்டன. AGM-114 ஏவுகணை இதற்கு முன் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் AGM-114 ரக ஏவுகணையில் R9X ரகம் அமெரிக்காவின் ரகசிய ஆயுதமாக வகைப்படுத்தப்பட்டிருந்தது. R9X வகை ஏவுகணையில் பாரம்பரிய உயர் வெடிக்கும் வெடிப்பு முனை மற்ற வகைகளில் இருந்து மாறுபட்டது. இப்போது நீங்கள் பார்ப்பதுதான் வடமேற்கு சிரியாவில் பயன்படுத்தப்பட்ட AGM-114R9X ஏவுகணையின் வெடித்து உடைந்த பாகங்கள். இந்த வெடிப்பு முனையில் வெளியே தெரியும் விதத்தில் 6 பாப் அவுட் வாள் போன்ற கத்திகளின் வரிசையை வைத்திருக்கிறது. AGM-114 ரக ஏவுகணையின் அனைத்து வகைகளும் விமானங்களில் இருந்து தரை இலக்குகளை தாக்க ஏவப்படும் ஏவுகணைகள். சிரியாவின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதனால் AGM-114R9X ஏவுகணை இஸ்ரேலிய விமானப்படையின் விமானத்திலிருந்து ஏவப்பட்டிருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆனால் அது உண்மையாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. காரணம், அமெரிக்க தயாரிப்பு ரகசிய ஆயுதம் என்று கருதப்பட்ட AGM-114R9X ஏவுகணை அமெரிக்க விமானப்படைக்கென்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. அது இஸ்ரேலின் கைகளுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை. தவிர AGM-114R9X ஏவுகணை MQ-9 ரீப்பர் ஆளற்ற விமானங்களில் மட்டுமே பொருத்தி ஏவப்படக்கூடியது. இஸ்ரேலிடம் MQ-9 ரீப்பர் ஆளற்ற விமானங்கள் கிடையாது. இது நிச்சயமாக சிரியாவில் அமெரிக்காவால் ஏவப்பட்ட ஏவுகணை. ரகசிய ஆயுதம் என்பதால் சிரியாவில் ஏதோ ஒரு அதிமுக்கிய இலக்கின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். சிரியாவில் நீண்டகால சர்வாதிகார ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் வீழ்ச்சியினை தொடர்ந்து சிரிய வான்வெளி இப்போது எவருடைய வான் மேன்மையும் என்று காணப்படுகிறது. சிரியாவில் தரையில் இயங்கு நிலையில் ஒற்றை வான் பாதுகாப்பு சாதனம் கூட கிடையாது. சிரியா முழுவதும் IS இயக்கத்தை குறிவைப்பதாக அறிவித்துள்ளது அமெரிக்க விமானப்படை. அதனால் R9X ஏவுகணையால் குறிவைக்கப்பட்டது கூட IS இயக்கம் முக்கிய இலக்காக இருக்கலாம். அது அந்த இயக்கத்தின் அதிமுக்கிய நபராக இருக்கவே வாய்ப்பு அதிகம். சிரியாவின் தற்போதைய சூழ்நிலையை தீவிரவாத இயக்கங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற சாத்தியம் குறித்து அமெரிக்க அதிகாரிகள் வெளிப்படையாகவே உள்ளனர். துருக்கி எல்லைக்கு அருகே சிரியாவின் இட்லி பகுதியில் உள்ள வாகனம் மீது மொத்தம் 3 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இன்னமும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாகனத்தின் உள்ளே இருந்தவர்கள் யார், இலக்கு அல்லது இலக்குகள் யாராக இருக்கலாம் என்பது தெரியவில்லை. இப்போது இணையத்தில் பரவி வரும் படங்கள் குறைந்தபட்சம் 2 AGM-114R9X ஏவுகணையின் பிளேட் வரிசைகள் மற்றும் பிற தனித்துவமான ஹெல்ஃபயர் ஏவுகணையின் உடைவுகளை காட்டுகின்றன. படங்கள் காட்டுவது கடந்த காலத்தில் R9X தாக்குதல்களை தொடர்ந்து கிடைத்த பாகங்களுடன் முழுமையாக ஒத்துப்போகிறது. ஹெல்ஃபயரின் வாள் போன்ற கத்திகளின் வரிசையை கொண்ட AGM-114R9X ஏவுகணைகள் நிஞ்சா வெடிகுண்டு மற்றும் பறக்கும் நிஞ்சா என்றும் வெவ்வேறு பெயர்களில் அறியப்பட்டது. அமெரிக்காவின் கூட்டு சிறப்பு செயற்பாட்டு கட்டளை தளம் JSOC மற்றும் மத்திய உளவுத்துறை அமைப்பு CIA ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்ட MQ-9 ரீப்பர் ஆளற்ற விமானங்கள் இந்த ரக ஏவுகணைகளின் ஏவுதளமாக விளங்குகின்றன. உண்மையில் R9X-இன் பயன்பாட்டின் முதல் நிகழ்வு 2017ஆம் ஆண்டு நடந்த தாக்குதலில் இருந்தது. அப்போது அல் காய்தாவின் அன்றைய நம்பர் 2 தலைவர் அபு கைர் அல் மஸ்ரி சிரியாவின் இட்லிப் நகரில் காரில் பயணித்த போது R9X ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார். அந்த தாக்குதலில் ஒரு மர்மமான புதிய வெடிப்பொருட்களின் தெளிவான பயன்பாடு குறித்து பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. இட்லிப்பில் வெளிப்படையான தாக்குதல் குறித்து போர் மண்டலம் அமெரிக்க இராணுவம் மற்றும் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை அணுகியுள்ளது. அசாத்தின் வீழ்ச்சியினை தொடர்ந்து சிரியாவில் உள்ள குழப்பமான சூழ்நிலை காரணமாக சிரியாவில் இருந்து ரஷ்ய படைகள் திருப்பி அழைக்கப்படுகின்றன. ஈரானிய இராணுவமும் ஹெஸ்பொல்லாவும் சிரியாவை விட்டு வெளியேறிவிட்டன. அதனால் சிரியாவில் IS இயக்கம் மீண்டும் எழுச்சி பெற்றால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த தேர்வுகள் மிக குறைவு. அமெரிக்க படைகள் கடந்த ஒரு வாரமாக IS இலக்குகளை குறிவைத்து பல விமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. போர் மண்டலம் கடந்த காலத்தில் சிறப்பித்து காட்டியது போல சிரிய இராணுவத்தின் சரிவு, அத்துடன் ரஷ்ய படைகளின் தொடர்ச்சியான பின்வாங்கல் அமெரிக்க விமானங்களுக்கான அபாயங்களை கணிசமாக குறைத்துள்ளது.
குறிப்பாக சிரியாவின் மேற்கு பகுதியில் தாக்குதல்கள் முன்பு ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஸ்டாண்ட் ஆஃப் வெடிபொருட்கள் மூலம் மட்டுமே நடத்தப்பட்டன. சிரியாவில் உள்ள IS முகாம்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை குறிவைத்து கடந்த 16ஆம் தேதி அமெரிக்க விமானப்படை துல்லியமான விமான தாக்குதல்களை நடத்தி 12 IS செயற்பாட்டாளர்களை கொன்றதாக சென்காம் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. IS தலைவர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் முகாம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் IS-ஐ சீர்குலைக்கவும் நடத்தப்படுவதாக சென்காம் கூறுகிறது. இந்த சமீபகால தாக்குதல்கள் முன்னாள் சிரிய ராணுவம் மற்றும் ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதிகளில் IS மீது அழுத்தம் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. IS-ஐ பொறுத்தவரை வடமேற்கு சிரியாவில் அதன் இருப்பு வரலாற்று ரீதியாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. IS இயக்கத்தின் நிறுவனர் அபு பக்தர் அல் பக்தாதி 2019ஆம் ஆண்டு அவரது வளாகத்தில் அமெரிக்க தாக்குதலின் போது கொல்லப்பட்டது கூட வடமேற்கு சிரியாவில் தான். அல் காய்தாவின் தற்போதைய சிரிய கிளை இயக்கம் ஹூராஸ் அல்தீன் என்ற பெயரில் இயங்குகிறது. ஹூராஸ் அல்தீன் மற்றும் ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் HTSகள் தாய் இயக்கம் அல் நுஸ்ரா முன்னணி உட்பட பிற இயக்கங்களின் உறுப்பினர்களுக்கு எதிராக அமெரிக்கா கடந்த காலத்தில் வடமேற்கு சிரியாவில் தாக்குதல்களை நடத்தியது. 2016இல் அல் காய்தாவிலிருந்து பிரிந்ததாக கூறிய HTS முன்பிருந்த ஜிகாந்தி கோட்பாடுகளை கைவிட்டு அசாத்தை வெளியேற்றுவதில் முன்னணியில் இருந்தது. இப்போது டமாஸ்கஸில் புதிய அரசாங்கத்தை உருவாக்கும் முயற்சியிலும் முன்னணியில் உள்ளது. அசாத் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பின்னர் அமெரிக்கா HTS-உடன் தொடர்பில் இருப்பதை அமெரிக்க அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் மற்றவர்களுடன் சேர்ந்து HTS இன்னமும் அதிகாரப்பூர்வ தீவிரவாத இயக்க பட்டியலில் வைத்திருக்கிறது. வெளிப்படையான R9X தாக்குதல் சிரியா முழுவதிலும் நிலவும் சூழ்நிலையின் தீவிரத்தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இஸ்ரேல் மற்றும் துருக்கி படைகள் தங்கள் சொந்த தேசிய பாதுகாப்பு நோக்கத்திற்காக சிரியா முழுவதும் தங்கள் சொந்த தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. முன்னாள் அசாத் ஆட்சியின் ராணுவ சொத்துக்கள் மற்ற இயக்கங்களால் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதில் இஸ்ரேல் கவனம் செலுத்துகிறது. அதே நேரத்தில் துருக்கி அமெரிக்க ஆதரவு படைகள் உட்பட வடக்கில் குர்திஷ் இயக்கங்களை குறிவைத்து வருகிறது. அந்த நாடுகள் சிரியாவுக்கு மேலே புதிதாக அனுமதிக்கப்பட்ட வான்வழியையும் பயன்படுத்தி வருகின்றன. இஸ்ரேலோ துருக்கியோ IS இலக்குகளை தாக்குவதில்லை. அதனால் சிரியாவில் அமெரிக்க தாக்குதல்கள் அவை R9Xகளை உள்ளடக்கியிருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடரும் என்று தெரிகிறது.